ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சீனாவுடைய சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய யான் ஃபைபென்ஜியா என்ற வனவிலங்கு உயிரியல் பூங்காவில் முடக்குவாதம், சுளுக்கு, தசைவலி போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என கூறி புலிகளின் சிறுநீரை பாட்டில்களை அடைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த வினோதமான விஷயம் சீனாவில் பத்திரிகை செய்திகளால வெளி உலகிற்கு தெரிய வந்திருக்கு. இந்த உயிரியல் பூங்காவுக்கு வந்த ஒரு பார்வையாளர் இங்கு விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த சிறுநீர் தயாரிப்புகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்திருக்கிறார். இதனால சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரியல் பூங்காவில் 250 கிராம் அளவுள்ள சைபீரியன் புலியின் சிறுநீர் பாட்டில்கள் 50 யுவானுக்கு, இந்திய மதிப்பில் 596 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. புலியோட இந்த சிறுநீரை வெள்ளை ஒயினோட கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இஞ்சி துண்டுகளோடு சேர்த்து தடவுமாறு இந்த பாட்டிலோட லேபிள்ல எழுதி வைத்திருக்காங்க. இந்த சிறுநீரை குடிக்கலாம் எனவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒவ்வாமை எதிர்விளைவுகள் ஏற்பட்டா இதை குடிப்பதை நிறுத்திக் கொள்ளுமாறும் உயிரியல் நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கு. வழக்கமா உயிரியல் பூங்காவில் உள்ள புலிகள் சிறுநீர் கழிப்பதை அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல சேகரிக்கப்படுவதா இங்க பணிபுரியக்கூடிய ஊழியர் ஒருவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் இந்த சிறுநீர்ல ஏதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அவங்க இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. புலியோட சிறுநீர்ல குணப்படுத்தும் தன்மை இருப்பதா உயிரியல் பூங்கா கூறுவதை மருத்துவர்கள் கடுமையா மறுத்திருக்காங்க. அங்க ஹூபே மாகாணத்தில் உள்ள பாரம்பரிய சீன மருத்துவமனையுடைய மருந்தாளர் ஒருவர் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் புலியோட சிறுநீர் மருந்தா அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆதாரம் இல்லாம புலியுடைய சிறுநீர் மதிப்பை மிகைப்படுத்துவது பாரம்பரிய சீன மருத்துவத்தை சிதைப்பது மட்டுமல்லாம புலியின் பாதுகாப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் என சீன பத்திரிகைகள் தெரிவித்திருக்கு. இதுபோன்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு உயிரியல் பூங்காவிற்கு என்ன தகுதி இருக்கு எனவும் கேட்டிருக்காங்க. ஆனா உயிரியல் பூங்கா தங்களிடம் புலியோட சிறுநீரை விற்பனை செய்வதற்கான சரியான வணிக உரிமம் இருக்கிறது என கூறியிருக்கு. சீன கலாச்சாரத்தில் புலிகள் வலிமையின் அடையாளங்களா காணப்படுது. பழைய மருத்துவ நூல்களில் கை, கால் வலிப்பு மற்றும் வாத நோய் போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க புலி எலும்புகளை பயன்படுத்துவதை குறிப்பிட்டிருக்கு. இருந்தாலும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பதற்காக சீன அரசாங்கம் இப்படிப்பட்ட நடைமுறைகளை சட்டவிரோதமாக்கி இருக்கு. இதை மீறுபவர்கள் புலிகளை வேட்டையாடியதற்காக கடுமையான அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும், சிறை தண்டனையும் கிடைக்கும். உயிரியல் பூங்கா புலியோட சிறுநீரை விற்பது அங்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு.